ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐசியூ பற்றி பார்க்க போகிறோம். ஐசியூனா பேசிக்காக என்ன? இன்டென்சிவ் கேர் யூனிட். இன்டென்சிவ் கேர்னால் என்னென்னா, ஒரு பேஷண்ட் வந்து நமக்கு சிக்காக வராங்க, நமக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தோடு வராங்கன்னா நம்ம வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ரூம் பேர் இன்டென்சிவ் கேர் யூனிட் ஆர் ஐசியூன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே இந்த ஐசியூவை பற்றி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயமே இருந்துகிட்டே இருக்குது. அந்த பயத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மெயினாக இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறோம். என்னடா ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அந்த பேஷண்ட்டை வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து திடீர்னு உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது எதனால் பண்ணுறாங்க, என்ன வந்த உடனே ஐசியூங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் பயப்படுறீங்க. அது வந்து பயப்பட தேவையே இல்லை. அது எதனால் பண்ணுறாங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பேஷண்ட் வந்து பேசிக்காக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பேஷண்ட்டில் வந்து பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். வைட்டல் பேராமீட்டர்ஸை செக் பண்ணும் போது அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குது, அதில் ஏதாவது நம்ம மானிட்டரிங் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் தான் மெயினாக நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். அது எதனால் ஷிஃப்ட் பண்ணுறோன்னா, ஐசியூவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம உயிர் காக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு செகண்டும் வந்து சிக்கான பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இருக்கும்போது நம்ம ரூமில் வந்து அந்த பேஷண்ட்டை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரும்போது அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வைட்டல் பேராமீட்டர்ஸ் வந்து நார்மலாக இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது என்ன உங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்னா, எந்த வகையான எமர்ஜென்சி சிச்சுவேஷன், மூச்சு திணறலோ இல்லை அன்கான்ஷியஸாக ஆகிட்டாலோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ நம்ம உடனே பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்ற முடியும். அது இல்லாமல் ஐசியூவில் வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஏசெப்டிக்காக பேஷண்ட்ஸை வந்து வச்சுக்கிட்டு ஃபர்தராக எந்த வகையான இன்ஃபெக்ஷனும் வராமல் நம்ம தடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே பேஷண்ட்டை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த பேஷண்ட்டுக்கு வைட்டல் பேராமீட்டர்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா, இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது உயிருக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறது தான் நல்லது. அதனால் இதை பற்றி நீங்கள் எதுவும் பயந்துக்க வேண்டாம். ஐசியூ தேவைன்னா மட்டும்தான் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸை பார்ப்போம். அதனால் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நம்மளால் தடுக்க முடியும். இந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ஸ், உயிருக்கு ஆபத்தான கண்டிஷன்ஸில் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் சத்தியமங்கலமில் எங்கள் ஹாஸ்பிட்டல் நேம் வந்து EM ஹாஸ்பிட்டல். என்னோட நேம் டாக்டர் பிரின்ஸ். இங்கே எங்களோட வெல் எக்யூப்ட் ஐசியூ எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸோடு இருக்குது. அதனால் எந்த வகையான கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அந்த பேஷண்ட்டை நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எங்ககிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களோட சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் டாக்டர் பிரின்ஸ்.